இருக்கிற அந்த உயிர்மூல ஆற்றலை நம்ம சரியாக உணர்ந்து இறை உணர் இயல்பான இறை குணங்களால் அதை மேம்படுத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுடைய வாழ்க்கை தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண போதுமானது. நம்ம அது நல வாழ்வுக்கு அது மிக அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கும். இறைவனை இறையாற்றலை நம்ம வெளியில் வச்சு பார்த்து பழக்கியிருக்காங்க சின்ன வயசுலேருந்து. இந்த தன்னை உணர்வுங்கிறது சித்தர்களோட கடும் முயற்சியால் தன்னை உணர்தலை அவங்க நமக்கு எளிமையாக்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை பெரும்பாலான மக்கள் அதை அந்த நிலைக்கு வரலை. அவங்க எல்லாரும் தனக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை மறந்துட்டு வெளியில் தேடிட்டுருக்காங்க. தன்னுடைய முன்னேற்றத்துக்காக, தன்னுடைய நலவாழ்வுக்காக உருவான மதங்கள் எல்லாம் இப்போ அதனுடைய வளர்ச்சிகளை தான் முக்கியமாக வச்சுருக்கு. அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு மனிதர்களை பலி கொடுக்கறதுக்கு தயங்கிறது இல்லை. அதை உலகம் பூரா பார்க்குறோம். இது வரைக்கும் உலகத்தில் நடந்திருக்க லட்சக்கணக்கான போர்கள் எல்லாமே தனக்குள்ளே இருக்கிற இறையை உணராதவங்களால் உருவாக்கப்பட்டது. தன்னுடைய வழி தான் சரி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அடுத்த வழியை சேர்ந்தவங்களை அழிக்கிறதையே இறை செயலாக நினச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய மனக்கேடுகளுக்கெல்லாம் உருவம் கொடுத்து அதை வழிபடுறாங்க. ஆனால் அந்த மதங்களை உருவாகிறதுக்கு காரணமான அந்த மூலவர்கள் எல்லாரும் அன்பை வடிவமாக இருந்தவங்க தான். அவங்களுக்கு பிறகு அதை கையாளுறவங்க அந்த மாதிரி கையாளுறாங்க. ஒரு நிறுவனம் மாதிரி இருந்தது எல்லாமே. நமக்கு இருக்கிற எளிமையான வழி சித்தர்களுடைய ஞான மார்க்கம் தான். அது நமக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையை உணர்வதற்கு நமக்கு உதவுது. அந்த வகையில் நாம் நமக்குள்ளே உள்ள இறையாற்றலை நம்முடைய எளிமையான இயல்பான குணங்களால் மேம்படுத்திக்குவோம். நல்லது நண்பர்களே. இதை நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்த தான் நமக்கு இது சிறப்பாக இருக்கும். வெறுமனே கொஞ்ச நேரம் நம்ம அமைதியாக உட்கார்ந்து கவனிக்கிறது மட்டும் பத்தாது. நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நான் பொறுப்பேற்றுக்கிறதுக்கு பழகணும். நல்லது நண்பர்களே. இரையாற்றல் பகிர்தலை துவங்குவோம். மென்மையாக கண்களை பிடிக்குங்க. உடலும் மனமும் கொடுக்குற வாங்குற தன்மை